இன்ஃபிளேஷன். ரெண்டாவது வந்து இந்த கரெக்டா டிமாண்ட் அண்ட் சப்ளை சொல்லுவாங்க. பட் அதாவது ஒரு பொருளோட தேவை வந்து மக்களுக்கு அதிகமா இருக்கும், அதே நேரத்துல அதோட உற்பத்தி, அதோட பொருள் சப்ளை சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப அதோட பொருளோட விலை ஆட்டோமேட்டிக்கா ஏறும். ஏன்னா அதோட பொருளோட உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா அது நிறைய மக்களுக்கு தேவைப்படுது. அவங்க வந்து அதை வந்து பைசா கொடுத்து வாங்க வந்து தயாரா இருக்கிறாங்க. அப்ப கம்மியான ப்ராடக்ட் அதிகமான மக்கள் இருக்கும்போது போட்டி போட்டு அதிகமான காசு கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்க வந்து கரெக்டா வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்ப ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பட் அந்த ப்ராடக்டோட ரேட் வந்து ஏறும். பட் இதுதான் கரெக்டா பணவீக்கத்தோட செகண்ட் மெம்பர்ஷிப். எனக்கு உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஸ்டேட்லாம் தக்காளி விலை வந்து ஒரு சமயத்துல அதிகமாயிடும், ஒரு சமயத்துல ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு சமயத்துல தக்காளி 1 கிலோ வந்து 60 ரூபா, பட் 60 ரூபா 90 ரூபாய் கிட்ட போகும். ஒரு சில வந்து 1 கிலோ வந்து 5 ரூபாய் 10 ரூபாய், பட் அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல எல்லாம் தக்காளி விலை ரொம்ப விலை குறைஞ்சிச்சுன்னா அந்த தக்காளி எல்லாம் ரோட்ல போட்டுவாங்க. அந்த மாதிரி விஷயம் கூட நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி வெங்காயம் ஒரு சில இதுக்கு முன்னாடி 2019 சம்திங் அந்த டைம்ல 1 கிலோ வெங்காயம் வந்து 200 மேல எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கு என்ன ரீசன்? டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்ப தக்காளி வீடியோ வெங்காயமோ அதோட சப்ளை ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு, அதாவது சப்ளை கம்மியா இருக்கும்போது அதை வாங்குறவங்க அதிகமா இருப்பாங்க, அதனால அதோட ரேட் ஆட்டோமேட்டிக்கா ஏறும். அப்ப ஏறும்போது அந்த ரேட் ஏறும்போது நம்மளோட பணம் அதிகமா கொடுத்து வாங்குவோம், அப்ப வந்து பணத்தோட மதிப்பு குறையும். இதுதான் கரெக்டா இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. இது செகண்ட் மெத்தட் இன்ஃபிளேஷன். மூணாவது